பாட்டு முடிச்சிடலாம். போதும் முடிஞ்சிடும். இங்கு நாம் சிலருக்கு பூசனை இயற்றினார், அவர்களோ வந்து வாழ்ந்தருவர் அன்றே அத்தெய்வம் அத்தனை தான். எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது. அங்கு நாம் செய்யும் செய்திக்கு ஆணை வைப்பால் அளிப்பன். சிலருக்கு இங்கு நாம் பூசனை இயற்றினார். பசு, பார்ப்பார், தந்தை, தாய் முதலாகினாரை இம்மை கண்ணே நாம் வழிபட்டான். பெரியவங்களை வணங்குறது, அம்மா அப்பாவை வணங்குறது, பசுவை வணங்குறது, அந்தனரை வணங்குறது, குருநாதரை வணங்குறது, பெரியவங்களை வணங்குறது. வணங்கிட்டு பையன் நீங்களே கொடுங்க அப்படின்னு கேட்கையா? பசுவை வணங்கிட்டு புண்ணியம் யார் கொடுக்கணும்? பசு தான் வணங்கி இருக்கிறேன், புண்ணியம் எனக்கு யார் கொடுக்கணும்? பசுதான் கொடுக்கணும்னு கேட்கையா அப்படின்னு கேட்கிறார். இங்கு நாம் சிலருக்கு பூசனை ஏற்றினார், அவர்களோ வந்து வாழ்ந்தருவர் அன்றே. அப்படி இல்லை, இங்க பசுவை வணங்கினா சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போய் அந்த பசு இருக்கு அப்படின்னு தேவையா? ஏன் நீ வணங்குறது எதை வணங்கின? பசுவை வணங்கின, அந்தனரை வணங்கின, தாய் தந்தையரை வணங்கின. உனக்கு சொர்க்கத்துக்கு போய் இன்பத்தை தரணும்னா இவங்க அங்கிருந்து அங்கே வந்து தந்தையை போய் தந்தையை வணங்கினதுக்கான புண்ணியத்தை தந்தை கொடுப்பார், தாய் செஞ்சதுக்கு புண்ணியத்தை தாய் கொடுப்பாங்க. பசு வணங்கினா பசு வந்து கொடுக்கும், பார்ப்பான வணங்கினா பார்ப்பான வந்து கொடுப்பானாயா? அப்படி ஏதாவது படிச்சிருக்கியா? இல்லை, இங்கே செஞ்சா அங்கே கொடுப்பான். அங்கே யார் கொடுப்பா? கொடுக்குறாரு வேற. அங்கே இந்திர உட்காந்துருப்பான், நரகத்துக்கு போனால் அவன் எம உட்காந்துருப்பான். இங்கே கொடுமை செஞ்சீங்கன்னா அந்த கொடுமைக்கு துன்பத்தை யார் கொடுப்பா? நரகத்தில் யமன் கொடுப்பான். இங்கே ஒருத்தனை அடிச்சுட்டு யமன் அவனை கூட்டிட்டு போய் அங்கே நிற்க வச்சு எங்க நரகத்தில் நீ திருப்பி அடிக்க. அப்படியே செய்வான்? அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். அப்போ இங்கே நீ செஞ்சுட்டீங்கன்னா பையனை வேற ஒரு நாள்லையா கொடுக்குறான். இங்கே செஞ்ச புண்ணியத்தின் பையனை வேற ஆள் கொடுக்குறான், இங்கே செஞ்ச பாவத்தை வேற ஆள் கொடுக்குறான். அப்போ அதெல்லாம் நீ ஒத்துக்கிறியா இல்லையா? ஆமாம்மா, அப்படிதான் இருக்கு. இங்கு நாம் சிலருக்கு பூசனை ஏற்றினால் அவர்களோ வந்து வாழ்ந்தருவர் அன்றே. அப்படிலாம் தருவங்க இல்லை. அது அறிந்து மறுமைக்கண் பயன் தரும் கடவுள் வேறு என்பது எல்லோருக்கும் ஒப்ப முடிதலின். எல்லாரும் ஏற்கிறாங்களா இல்லையா? இன்மை பயனை மறுமையில யார் கொடுப்பா? வேற ஏதோ கடவுள் கொடுக்கும்னு ஒத்துக்கிறியா இல்லையா? அது போல அத்தெய்வம் அத்தனை தான். மீண்டும் அவ்வாறாக அமையும். இதுவும் அப்படிதான். அத்தே தம்மை வெளிப்பட்டார்க்கு அவ்வளவு தேவரை எதிரே தோன்றி நின்று பயன் கொடுத்தார் என்பதும் ஆண்டாண்டு கேட்கப்படுதல். அவரும் அதற்கு வள்ளுவர் போலும் என மலையற்க அரசனது ஆணையே அமைச்சர் முதலாகினார் மாட்டு நின்று பிறருக்கு அளிக்குமாறு போல. இங்கு பூசை செஞ்சா அங்க அவனே கொடுக்க மாட்டான்னு சொன்னோன்னு அவன் கேட்கிறான். இல்லைங்க, இவரு திருமாலை வணங்கலாம், அவர் நேரே தோன்றினார், திருமாலே வரம் கொடுத்தார், திருமாலே பயம் கொடுத்தார். புராணத்தில் இருக்கா இல்லையா? திருமாலை வணங்கினா திருமால் வந்தார், பிரம்மனை வணங்கினா பிரம்ம வந்தார்னு இருக்கா இல்லையா? தவத்தின் பயனை தவம் கடந்தாங்க, கூத்து பழச்சிக்கிச்சு, அவர் நேராக வந்தாரு, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாரு, அவரை கொடுத்தார். இப்படி எல்லாம் புராணத்தில் இருக்க. எங்கேயாவது திருமாலை நோக்கி தவம் செஞ்சா சிவபெருமான் தோன்றினார். அப்படி எங்காவது இருக்கா? இல்லையே. இப்ப நீங்க சொல்றது சரியா இல்லையே, வேலையா இல்லையே அப்படின்னு கேட்கலாம். புரியுதா இல்லைங்களா? அற்றே தம்மை வழிபட்டாருக்கு அவ்வளவு தேவரே எதிர்த்தோன்றி நின்று பயன் கொடுத்தார் எனவும் ஆண்டாண்டு கேட்கப்படுதலின் அவரும் அதற்கு வள்ளுவர் போலும். அப்ப இப்படி வச்சுக்கலாம். சிவபெருமான் கொடுப்பாரு, சிவபெருமானும் கொடுப்பாரு அப்படின்னு நினைட்டான். பெருமாளும் கொடுப்பாரு, பிரம்மனும் கொடுப்பாரு, சிவபெருமானும் கொடுப்பாரு. அப்படி வச்சுக்கலாமா? அவரும் அதற்கு வள்ளுவர் போலும். வள்ளுவர் என்னது? அந்த வாய்ப்புடையவர்கள் போலும் என மலையற்க. அப்படி மயங்காத அரசனது ஆணையே அமைச்சர் முதலாகினார் மாட்டு நின்று பிறர்க்கு அளிக்குமாறு போல. சரியா? இப்போ அரசனது ஆணை யார் செய்வாங்க? அமைச்சர்
செய்வார். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஒரு பட்டம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, நேராக போய் ஜனாதிபதியை வாங்குறவங்க வாங்குவாங்க. அவர் அங்கே போக முடியல என்ன செய்வாங்க, அங்கிருந்து கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ யார் வருவா, ஜனாதிபதியினுடைய பிஏஓ அல்லது ஏதாவது ஒரு பெரிய ஆளோ கொண்டு வந்து கொடுப்பார். அப்படி கொடுத்தா அது என்னது, இவர் கொடுத்ததாக பொருள், ஜனாதிபதியே கொடுத்ததாக பொருள். ஆனால் கொடுக்குறவங்க யாரு, ஜனாதிபதி வரமாட்டாரு. அவர் ஒரு சார்பாக யாராவது வருவாங்க. ஒரு கல்யாணம் நடக்குது, கவர்னர் வராரு, வர முடியல என்ன செய்வாங்க, கவர்னர் சார்பாக கொண்டு வருவார். அப்போ வந்தது யாருன்னா கவர்னர் சார்பாக. கவர்னர் வந்ததா நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா அவருக்கு இவர் தனியாக வரல, எப்போ எனக்கு போல நீ போயிட்டு வந்து வீட்டிலே கல்யாணத்துக்கு சொல்ல மாட்டியா, எப்போ என்னால் போக முடியல நீ போயிட்டு வந்து அப்படின்னு அர்த்தம். வீட்டு சார்பாக ஒரு ஆள் போயாச்சு, அப்போ எல்லாரும் வந்ததா நினச்சிக்கணும். அது மாதிரி என்னது, இறைவன் ஆணை வழி யார் வருவா, திருமால் வருவார், பிரம்மன் வருவார். அதெல்லாம் ஆணை வழி வந்தவங்க தான். அவங்க நேராக வருவது அதிகாரங்களுக்கு இல்லை. இறைவன் ஆணையின் ஆள், எங்குமால் தெய்வம் எல்லாம் நிற்பது. ஒருவன் தன் ஆணை வழி தன்னை தன் ஏவல் வழி நிற்கும் அவ்வளவு கடவுளர் மாட்டு வைத்து அங்கு நாம் செய்திக்கு அவ்விடத்து நாம் செய்யும் செய்திக்கு ஆணை வைப்பாடு அளிப்பன் அவ்வழி பயன் கொடுப்பன் என்று. அவ்வாறன்றி தாமே வினை தொடக்கப்பட்டு பலதந்திரராய் நிற்கும் அக்கடவுளர் பிறருக்கு பயன் கொடுக்குமாறு யாண்டையது என்க. அவரே வினைவழி நிற்கிற போது வினை பயன் அவனால கொடுக்க முடியாது. அப்ப அவன் கொடுக்குறான்னு என்ன அர்த்தம், இறைவன் ஆணை வழி. அப்பா இதை போய் நீ பண்ணிடுறேன்னு இறைவன் ஆணை இருந்தா அவன் வந்து நிற்பான். திருமால் வந்து நிற்பான், பிரம்மன் வந்து நிற்பான், இந்திரன் வந்து நிற்பான், சந்திரன் வந்து நிற்பான். இதெல்லாம் யார் பொறுத்து, இறைவன் ஆணை வழி நிற்பவர்களே அன்றி சுதந்திரம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் யாரு, பரதந்திரர் என்பதை இங்க சொல்றார். முடிப்புரை பார்த்துருங்க. பசு பார்ப்பார் தாய் தந்தை முதலாயின் ஆரை இன்மைக்கு வழிபட்டார்க்கு அது அறிந்து மறுமைக்கண் பயன்தரும் கடவுள் வேறென்பது எல்லோருக்கும் ஒப்ப குடித்தமையின் ஈண்டும் அவ்வாறு ஆதல் அமையும். அற்றே நம்மை வழிபட்டார்க்கு அவர் தேவரை எதிர்தோன்றி நின்று பயன் கொடுத்தார் எனவும் ஆண்டாண்டு கேட்கப்படுதலின் அவரும் அதற்கு வள்ளுவர் ஓடும் என மலையற்க. அரசனது ஆணையே அமைச்சர் முதலாயினார் மாட்டு நின்று பிறர்க்கு அளிக்குமாறு போல முதல்வன் தன் ஆணையே தன் ஏவல் வழி நிற்கும் அக்கடவுளர் மாட்டு வைத்து பயன் கொடுப்பன். அவ்வாறன்றி தாமே வினைத்துடைக்கப்பட்டு பரதந்திரமாய் நிற்கும் அக்கடவுளர் பிறர்க்கு பயன் கொடுக்குமாறு யாண்டையது. சொன்னதுதான் சரியா. எனவே அற்றே அக்கடவுள் மாட்டில் செய்யும் வழிபாடு சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு பயனளிப்பான் ஆயின் பசு புண்ணியமும் புண்ணியமா செல்லும் போலும் எனில் பசு புண்ணியம் சிவபுண்ணியம் என பாகுபட்டது செய்வோர் கருத்து வகையால் அன்றி கொள்வோர் கருத்து வகையால் ஆதல் செல்லாமை என விடுக. இதில் கொஞ்சம் செய்தி இருக்கு, இதை நான் உங்களுக்கு மதிய அமர்வுக்கு மேலே சொல்றேன். அதாவது பசு வர்க்கத்தின் மீது செய்யப்பட்ட புண்ணியமும் சிவபுண்ணியமோ அப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்க சாப்பாடு வேணும். அடுத்த பாட்டுக்குரிய தொடர்ச்சி இதோட நிறுத்திட்டு நம்ம மதியம் அமர்வில் இதன் தொடர்ச்சி பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். தெரிஞ்சுக்கிறோம்.